ஹே காய்ஸ், ஒரு மினி விலாக்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பசங்க எல்லாத்துலேயும் வண்டியில் தூக்கி போட்டு நாங்கள் போகக்கூடிய இடம் தான் 5 ரூபா ரிலையன்ஸ் மால். நாங்கள் போன நேரமோ என்னமோ ரோட்டில் ஒரே டிராஃபிக் ஒரே வெக்ஸ் ஆச்சு. அப்போ என் மைண்ட் வாய்ஸில் தோணுது என்ன தெரியுமா, இன்னைக்கு கூட போகிறவங்க தொல்லை தாங்க முடியலையே, எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம், எங்கடா போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல. கொஞ்சம் விட்டா மல்லாக்கா படுக்க வச்சு வண்டி ஏற்றிடுவாங்க போல். என் கூட வந்த வடக்கு நண்பன் திடீர்னு நல்லா தான் வீடியோ எடுத்திருந்தான். என்ன நினச்சானே தெரியல, திடீர்னு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்ட்டு என் கவட்டக்குள்ளெல்லாம் கைவிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். கேட்டால் ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்னு சொல்லுவோம். ஒருவேளை எப்படியோ டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு. இப்போ தான் மெயின் டாஸ்க்கே. இங்கே தான் போலீஸ் அங்கிள் நின்றுப்பார். அவர் தாண்டி போகிறது தான் மெயின் டாஸ்க்கே. நல்ல வேளை நம்ம நேரம் பார்த்து அவர் இல்லை. சரி, இதுதான் வந்து சான்ஸுன்ட்டு அழுத்தி பிடிச்சி டொங்கு பாலத்தை ஏறிட்டோம். மாட்டியிருந்தா கொட்டை ஷாட் தான். நேரடி மாலிக்கிட்ட வந்துட்டோம். வெளில தான் வண்டி போடலான்னு பார்த்தோம். சேஃப் இல்லைன்ட்டு பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங்க்கு 20 ரூபா. என் சொக்கால் 20 ரூபா வச்சுருந்தேன். அசாமல் உட்காந்துருந்தேன் எங்கே கேட்டுருவாங்களோன்ட்டு. கடைசி வரைக்கும் எடுக்கலையே. நம்ம வடக்க நண்பன் தான் 20 ரூபா பே பண்ணார். தங்கமான மனுஷன். வண்டியை படுக்க போட்டு நம்ம வடக்கு நண்பன் திடீர்னு முன்னோக்கி நல்லா தான் நடந்துருந்தா. திடீர்னு யூட்டன் போட்டு ஒரு கையில் வலை விட்டோன்னு எச்சரிக்கை விட்டான். நீ ஒரு கையில் விட்டினா நான் 2 கையில் விடுவேன்டான்ட்டு எச்சரிக்கை விட்டோன்னே அவன் துண்டு போட்டான். மூடிட்டு அவங்க கூட போயிருக்கலாம். தனியாக வந்து வித்த காட்டுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா வேலை வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கல. பார்த்துருந்தேன்னா 2 கொட்டுக்கா வச்சு கழுத்து பிடிச்சி வெளில போடான்னு அமுச்சுட்ருப்பாரு. வளவலன்னு பேசாமல் நேரடி மாலுக்கு போயிடலாம். வித்தியாசமாக போகிற வழியில் ஒன்று பார்த்தோம். என்னென்னு தொட்டு பார்த்தோன்னே நாங்கள்லாம் கொலன்னு மாறிட்டோம். சரி, இந்த கொல விளையாட்டு அப்பளம் விளாட்லான்ட்டு நேரடி நாங்கள் மாலுக்கு போயிட்டோம். மெயினாக நாங்கள் மாலுக்கு வந்து எங்கள் கூட ஒருத்தர் ஃபேரல் ஒளி படம் பண்ணி வெளியாக இருக்கலாம் அவனுக்கு வீடியோ எடுக்க தான். மாதம் நாங்கள் என்ட்ரி கொடுக்குறோன்ட்டு ஒரு வீடியோ வர்றேன்னுட்டு வீடியோ எடுக்க விட்டானுங்க லவ்டேஸு. இப்போது திடீர்னு ஒரு வாய்ஸ், தம்பி இங்கே வீடியோவாக இருக்கக்கூடாதுப்பா, ஸ்கேன் போயிட்டுருக்கு. சரிக்கா மன்னிப்புன்னு சொல்லிட்டு கீழே போய் ஒரு சுழல் போட்டுட்டு மேலே கீழே இருந்தால் சரி வராதுன்ட்டு எக்ஸலேட் ஏரியாச்சு. கீழே தோ டைம் மேலே தோ டைம் இந்த மாதிரி மாற்றி ஏறி இறங்கி பண்ணிகிட்டே இருந்தோம். சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, இதுக்கு மேலே டிசிப்ளினாக நடந்துக்குன்னு சொன்னால் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக குரங்கு தோணம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே கீழேயும் மேலேயும் போய் சுற்றிட்டே இருந்தால் திருட்டு தீவிரவாதின்னு நினச்சிருவானுன்ட்டு நாங்கள் திருட வரலடா சாப்பிட தான் வந்திருக்கோன்ட்டு சொக்கால் இருக்கிற பேண்ட்டில் இருக்கிற சில்லறையெல்லாம் தூக்கி போட்டு பர்கர் கிங்க்கு போயிட்டோம். இங்கே யாருக்கும் படிப்பறிவு இல்லை, எல்லாம் தருவரி. எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு கூட தெரில. சரின்ட்டு அவங்கள்ட்டே மண்டி போட்டு ஆனால் ஆர்டர் பண்ணித்தாங்கன்னு கேட்டோம். ஆர்டர் பண்ணுற சாக்கில் வேறு யாரோ டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல். பார்க்கும்போது ஜொல்லு இருந்துச்சு. வரல் விட்டு அப்படியே நக்கிலான்னு பார்த்தோம். வேணாம் 9,000 விட்டாச்சு. இப்போ நான் வடக்கம் தான் ஜிபே பண்ணால் ஒரு வழியாக எப்படியோ ஜிபே பண்ணியாச்சு. டேபிளுக்கு வந்துருச்சு 2 பர்கர் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆஃபரில். அசிங்கமாக ஒரு மாதிரி தூக்கி கட்டுறான். எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தப்பாக தோணுதான் என்னன்னு தெரில. நம்ம வடக்கம் சாப்பிட்டே இருந்தான். திடீர்னு என்ன நினச்சானே தெரியல. எங்கள் 2 பேர்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு போல், லவ் பண்ணுறான் போல். அவனுக்கும் எனக்கும் மாற்றி ஊட்டி போட்டுட்டு இருந்தான். ஆல்ரெடி அங்கே இருக்கவங்க நம்மளை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்களோட மைண்ட் வாய்ஸ் கேளுங்களேன். மொத்த மச்சான் யாரும் இவனுங்க பச்சை கே போல. ரொம்ப நேரமாக அந்த 2 பர்கர் வாங்கி வச்சுட்டு 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். அவங்க ஏதாச்சும் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஆர்டர் ஏதாவது தட்டி விடலான்ட்டு திருப்பி ஐஸ்கிரீம் மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டுட்டு எல்லோரும் நக்கல்ஸ் போட்டிருந்தோம். இவன் ஏதோ பீ மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். சரி, இதுக்கு மேலே அங்கே நடிப்பும் போட முடியாது, வேறு சாப்பிட எதுவும் காசு இல்லைன்ட்டு நம்ம பையனுக்கு வீடியோ எடுக்க கிளம்பியாச்சு. திடீர்னு அவனுக்கு ஒன்று பண்ணானுங்க பார்த்துக்கோங்க. 2 பேத்துக்கும் ஆய் வர மாதிரி ஏதோ சண்டை போட்டு 2 பேர் ஓடினானுங்க ஏதோ கேவலமாக. அங்கே போயிட்டு அவன் அப்படி ஒரு காண்டாமிருகம் பார்வை பார்த்தான் பாருங்கள். அது கூட அவனுங்க பண்ணதாச்சும் பரவாயில்ல, நான் உனக்கு கேவலமாக பண்ண பாருங்கள், எனக்கே சத்தியமாக பிடிக்கல. சரின்ட்டு வண்டி தூக்குற இடத்துக்கு மீண்டும் வந்தாச்சு. நம்ம காய்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சிக்கமாக ஆகிட்டானுங்க. ஏன்னா காரணமே தெரில. நேரடி பாதை யூட்டன் போட்டு முன்புறம் தான் அந்த வீடியோ எடுக்கிற கடை இருக்குது. நீட்டாக நம்ம பாட்டுக்கு அழுத்திட்டு போயிட்டோம். இந்த சேட் நான் சும்மா இருக்காமல் அங்கே உட்காந்துருக்க டோலனுக்கு வந்து ஹாய் காட்டிகிட்டு இருந்தான். டோலன் யார் சொன்னான்னு புரிஞ்சா சரி தான். பசங்கள்கிட்ட காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ப்ரோ, காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஸோ அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க, ஜாலியாக. ப்ரோ, நீங்கள் காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட கேட்டோம், ஒரு நிறையா சூத்தடி வாங்கியிருப்பார் போல். கண்ணீரில் வருவது காதல் இல்லை, அது ஒரு ஹீட்ரா. இவன் கொடுத்த பதிலுக்கு பாலிமர் நியூஸில் வந்துடுவோம் போலே. எங்களோட மீதி விலாக்ஸ் அங்கே கண்டினியூ ஆயிரும் போலே. ரைட்ரா, உன் பதிலும் வேணாம், உன் சாவகாசம் வேணான்ட்டு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கேவலமாக நடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். அவ்வளோ. சரி காய்ஸ், டாடா, பை பாய்.